வீடியோவில் ஒரு மட்டன் பிரியாணியும் தலைக்கால் குழம்பும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு வாணல் வச்சு ஒரு 5 பட்டை 5 லவங்கம் கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 ஏலக்காய் மொத்தமும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். வாசனைக்காக பச்சை மிளகாவும் ஒரு 5 போட்டுருக்குறேன். இப்போ கடைசியாக கட் பண்ண தக்காளியும் போட்டுடுறேன். நல்லா வதங்கி வந்த பின்னாடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு 1½ ஸ்பூன் உப்பு, 1½ ஸ்பூன் மிளகாத்தூள். இது தனி மிளகாத்தூள். இது வீட்டிலே அரைச்சது, நிறைய கலரெல்லாம் வராது, திட்டமாக தான் இருக்கும். இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை இதோட போட்டு கிளறிடலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இப்போ பக்கத்துலேயே இதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். வதக்கி ஆனது இதில் தண்ணி அப்படியே ஊற்றிடலாம். இதுக்கு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன், 4 டம்ளர் தண்ணி, மட்டனுக்கு 1 டம்ளர் தண்ணி, மொத்தம் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் மாற்றி வச்சிடுறேன். எனக்கு கிளறதுக்கு வசதியாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் வாணலில் வச்சேன். இப்போ குக்கரில் மாற்றிட்டேன். இப்போ தண்ணியை ஊற்றி வெயிட் போட்டு வச்சிடலாம். மட்டன் வந்த பின்னாடி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் தலைக்கால் தாளிச்சிடுறேன். இதுக்கு வெங்காயம், பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இதுக்கு நான் 5 தக்காளி எடுத்துருக்கிறேன், நல்லா பழமாக எடுத்துருக்கிறேன். இந்த தலைக்கால் குழம்புக்கும் பக்கத்து அடுப்பில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இது வதங்கின பின்னாடி சூடாகவே நல்லா கொதிக்க ஊற்றிட்டோன்னா சீக்கிரமாக வேகும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா அதோடு போட்டுடுறேன். இப்போ சுத்தம் பண்ண தலைக்கறியை இதோட சேர்த்துட்றேன். கட் பண்ணி வச்சுருக்கிற காலை இதோட போய் சேர்த்துட்றேன். கிளற முடியல, அதனால் குலுக்கி எடுத்துடுறேன். இதுவும் மசாலா நல்லா கலங்கி வந்துடும்.
இப்போ உப்பு 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போடலாம். இப்போ தனி மிளகாய் தூள் அதுவும் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவும் எல்லா பக்கமும் மசாலா கலங்குற அளவுக்கு கலக்கி விட்டுட்டு, தண்ணி இதில் ஒரு பாதி விட்டு இருக்கிறேன். நம்ம மட்டனுக்கும் அடியிலே தான் தண்ணி இருக்குது, அது வர்ற ஆவியிலே வெந்து போயிடும். இப்போ குக்கரை மூடி விட்டுடலாம். பக்கத்துலேயே சாதத்துக்கும் உட வச்சிட்ருக்குறேன். இப்போ நம்ம முதல்ல தாளித்த மட்டன் வெந்து போச்சு. இதுக்கு அரிசியை சேர்த்துடலாம். இப்போ எலுமிச்சம்பழம் விடல, எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு அரிசியை சேர்த்துடலாம். இதுக்கு நான் அரை மூடி பழம் எடுத்துருக்குறேன். இதுவே சரியாக போகும். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால அப்படியே நேரடியாக போடுறேன். நிறைய இருந்ததுன்னா தம் போடலாம், தனியாக வேக வச்சு போடணும் அதுக்கு. இப்போ தலைக்கால் குழம்புக்கு விசில் போட்டு விட்டுடலாம். இதுக்கு நான் கலர் பவுடரெல்லாம் எதுவும் போடல, அப்படியே மிளகாத்தூள் கலர் மட்டும்தான். எங்கள் வீட்டில் 3 பேர் தான் நான்வெஜ் சாப்பிட்றவங்க, 3 பேர் வெஜிடேரியன். அதனால் 2 பேருக்கு பிரியாணி, எங்கள் மாமியாருக்கு குழம்பு வச்சுருக்குறோம். இப்போ எங்களுக்கு அடுத்து வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை தாளிக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், விசில் வந்துடுச்சு. இந்த பிரியாணி நான் நேரடியாக தான் வேக வச்சுருக்கிறேன். கடைசியாக இறக்கும்போது நம்ம வெயிட் போட்டு விட்டுட்டோம்னா அதுவே சரியாக போகும். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ண கொடுக்குறேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பொண்ணு, நான் 3 பேரும் வெஜ்ஜு சாப்பிடுவோம். அதுக்காக வெஜ்ஜு குருமா தாளிக்க போகிறேன்.
இப்போ நம்ம ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் கிரேவி வேணும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். எங்கள் வீட்டில் குறைவாக சாப்பிட்றதுனால தேங்காய் ஊற்றல.